மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய செயலாளர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகளையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் எமது மாவட்டத்தினுடைய இந்த 2016க்குரிய அனைத்து திட்டங்களும் அது வெற்றிகரமாக செய்வதற்கு அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் தான் காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 2016ஆம் ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை சரியான முறையிலே முடிவுறுத்துவதற்கும் 2017ஆம் ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை இப்பொழுதிருந்தே நாங்கள் திட்டமிடப்பட வேண்டும். திட்டமிடத்தான் 2017ஆம் ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை சிறந்த முறையிலே செயற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இனி வருகின்ற கூட்டங்களிலே இந்த 2017க்குரிய முன்மொழிவுகளையும் நீங்கள் எல்லோரும் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வகையிலே வந்த அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு மில்லியன் ரூபாவுக்கான திட்டத்தை தங்களுக்கு தரும்படி நான் உங்கள்கிட்ட அந்த கடிதம் கிடைக்க இல்லையா சிறிதரன்? கிடைச்சிருக்க வேணும். கிடைச்சது சாவகச்சேரிக்குரிய கோஆர்டினேட்டிங் சேர்மன் சுமந்திரன் அவர்கள் தானே. அப்ப அவர் அப்படி பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் விரும்பிய இடங்களை அவர் தந்த தொகுதிக்கு தான் செய்யலாம். அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு தான் சிபாரிசு செய்யலாம். அது ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களே தவிர தொகுதி எண்ணிப்பை இல்லை தானே. அதுல பிழை இருந்தா நாங்கள் இப்ப எங்களுக்குள்ள பேசி திருத்தி அமைக்கலாம். மற்றது நான் இன்னும் 2 உருகாவத்துறைக்கும் கோப்பாய்க்கும் 2 திட்டம் அது நினைக்கிறேன் நாளைக்கு கிடைக்கிறோம். இன்றைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அதை நாங்கள் ஹக்கீமோடையும் பேசி அதுக்கான திருத்தங்களை நாங்கள் எங்களுக்குள்ள யார் அங்கே ஒதுக்க இங்கே ஒதுக்க பிரச்சனை இல்லாமல் நாங்கள் திருத்தி அமைச்சு அந்த நகரங்களை தெரிவு செய்து கொடுக்கலாம். பக்கத்தில் உள்ள இன்னொரு நகரத்தை உபநகரத்தை தெரிவு செய்து அதனை விருத்தி செய்வதற்காக 50 மில்லியன் ஒதுக்கப்படுகிறது. அந்த 50 மில்லியனுக்குள்ள நீர்வளங்கள் என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்றது சொல்லப்பட்டது. இதுல இப்ப சந்த புனரமைப்பு, சங்கான தபார் கந்தோர் புனரமைப்பு இது வந்தா அந்த சிட்டிக்குரிய அமைப்புக்குள்ள அது வருமா? ஒரு சாவகச்சேரி நகரசபை பொது விளையாட்டு மைதானம் தனியே என்றால் சாவகச்சேரி நகரம் ஏற்கனவே ஏர்பன் கவுன்சில்கள் இருக்குது. ஆனா அதை விட இன்னொரு நகரத்தை தெரிவு செய்யணும் தான் அந்த கடிதத்தில் இருந்தது. நான் நினைக்கிறேன் அதற்காக பரிசீலிக்கப்பட வேணும். எனக்கு வந்த கடிதத்தில் இப்ப கிளிநொச்சியை விட நீங்கள் இன்னும் ஒரு நகரத்தை தெரிவு செய்து உபநகரத்தை ஈக்குவலாக அதுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி ஒரு உபநகரத்தை விருத்தி செய்யறதான் 50 மில்லியன். நாங்கள் இப்ப அக்கராயனை தெரிவு செய்தோம். அது மாதிரி ஒரு பின்னடைக்கப்பட்டிருக்கிற இடத்தை தெரிவு செய்து டெவலப். உதாரணத்துக்கு சாவச்சேரி நகரசபை நகரத்தோட இருக்குதென்றால் நாங்கள் கொடியாமமோ அல்லது வேறொரு இடத்தை தெரிவு செய்திருக்கோம். விளையாட்டு மைதானத்தை தெரிவு செய்யறது இது அந்த டிசிசிலையும் போடப்பட்டிருக்கோம். போட்டாதான் நேற்று நாங்கள் கிளிநொச்சியில போட இல்லை. ஏனென்றா கிளிநொச்சி கரைச்சி டிசிசியில போடப்பட இல்லை. அதெல்லாம் நாங்கள் நேற்று அதை கொண்டு வரையில்லை. அந்த இதுகளை அந்தந்த டிசிசிஎல்ல பாஸ் பண்ணி கொண்டு வந்தால் அந்தந்த சேர்மனுக்கு கூட வர வேணும். நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்த ஒரு கிளாரிபிகேஷன், இந்த 2016ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள திட்டங்களின் தொகுப்பாக 10 திட்டங்களுக்கு 2997 மில்லியன் இங்கு வாசித்து காட்டப்பட்டது. இந்த வேலைகள் தொடங்கி விட்டனவா இல்ல இனித்தான் தொடங்க போகின்றன? இந்த 3 மாதத்துக்குள்ள குறிப்பாக 2059 மில்லியனுக்குரிய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய டெண்டர் கூப்பிடவே 2 மாதம் ஆகும் நடைமுறையில். எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். இந்த வருஷத்துக்குள்ள இந்த வேலை திட்டங்கள் ஒழிக்க முடியுமா? ப்ரோக்ரசிவ் ரோட்ஸ் கிடைக்கும். ஆனா இதுல போட்டிருக்கிற 2016ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள வேலை திட்டங்களாகத்தான் இங்க எங்களுக்கு தந்திருக்கு. இல்ல 2016ஆம் ஆண்டு தொடங்கும். அப்படி சொல்லப்படவில்லை. ஏண்டா இதை நாங்கள் நேரத்துக்கு 0 பேஸ் பட்ஜெட்டும் பெறப்போகுது. நாங்கள் நேரத்துக்கு இதனுடைய அப்ரூவலை செய்திருந்தா இந்த வருடத்துக்குள்ள வேலை அராலி குறிகட்டுவான் பாதைக்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டதானே. அது இந்த பாதை இந்த இதுக்குள்ள இல்லையா இந்த முறை? ஆடிஏ ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆடிஏ ப்ரொவின்சியல் டைரக்டர் இருக்கிறீங்களா? சொல்லுவீங்களா? காசு ஒதுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலையும் ரவி கருணாநாயக்க அவர்களால பட்ஜெட்லையும் போன முறை வாசிக்கப்பட்டது. அப்படி இருக்கா? இந்த ரோட் லோக்கல் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ல அவங்க எல்லா ஆரம்ப கட்ட வேலைகளையும் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு அந்த ரோட். அதோட ஹைரோட் ப்ராஜெக்டுகளையும் நாங்கள் அதை அடிஷனலா ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 2ல ஏதாவது ஒன்றுல வரணும்ன்றதுக்காக. அநேகமா அடுத்த வருஷம் அந்த ரோட் ஒர்க்குகள் தொடங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த திட்டத்திலே அவர்கள் ரவி கருணாநாயக்கா நிதியமைச்சரோட கதைச்சு போடப்பட்ட திட்டங்களும் இருக்குது. நாங்கள் ஒரு போற முறைக்கு முதல் முறை
நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அது வடக்கையாறு திட்டம் அது பருத்தித்துறை, அச்சுவேலி, தெல்லிப்பளை, அராலி, புங்குடுதீவு, குறிகாட்டுவான் 4338.43 மில்லியன் அதுக்கு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இந்த சபையில அறிவித்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, மருதங்கணியை முதல் செய்ய வேண்டும் என்று. அது நீங்கள் அதை ரெண்டாவதா போட்டது, நாங்க சொன்னாங்க மருதங்கணியை செய்ய கொண்டு. ஆனபடியாக அந்த வேலை இப்ப ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏனைய விடயங்களை நாங்கள் இன்னும் இப்போ இங்கே கணக்கு அதிகமான தெருக்கள் போடப்பட்டிருக்கிறது. அதை முன்னுரிமைப்படி அடுத்தது வடக்கையாரா வர வேணும். இதுல ஒரு டெண்டர் கால் பண்ணாமல் கான்ட்ராக்ட் கொடுபடுது. இது எப்படி சாத்தியமாகும்? இது பருத்துற மருதங்கணி வீதி புனரமைப்பு செய்யப்படுற போதுதான் எனக்கு தெரிய வந்தது. என்னிடத்துல நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னால் அந்த ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாமான்னு என் வீட்டு வாசல்ல நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து நின்றவேன். அப்ப நான் சொன்னா அது டெண்டர் கூப்பிட்டு தானே கொடுக்க வேணுமே ஏண்டா இல்லை, அது பருத்திர மருதங்கணி வீதி நீங்க சொல்ற அளவுக்கு கொடுக்கலாம். நான் அதுல ஈடுபட மறுத்துட்டேன். அப்படி மறுத்த பிறகும் யாருக்கோ குடுபட்டிருக்குது, டெண்டர் கால் பண்ணாம குடுபட்டிருக்குது. பிறகு விசாரிச்சு பார்த்ததுல அப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு அரசியல்வாதி சிபாரிசு செய்யற ஆளுக்கு குடுபடுது, டெண்டர் கால் பண்ணாம குடுபடுது. அப்ப அதே எதிர்பார்ப்பு என்னிடத்திலையும் இருந்திருக்குது, நான் சொன்னா கொடுக்கலாம். இது மிகவும் ஒரு தவறான ஒரு நடைமுறை. நான் அதில் தலையிட மாட்டேன்னு சொன்னாலும் கூட யாரோ ஒரு ஆள் சிபாரிசு செய்து ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு குடுபாட்டு இருக்குது. அது மாதிரி தான் மற்ற விதிகளுக்கும் குடுபாட்டு இருக்கு. என்னென்று டெண்டர் கால் பண்ணாம என்னென்று இந்த வேலை திட்டங்கள் கான்ட்ராக்டர்ஸுக்கு குடுபாடுதுன்னு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். யார் இம்ப்ளிமெண்ட் பண்றது இதுல அப்ரூவலோட அந்த சேர்மன் அப்ரூவலோட 100 மில்லியனுக்கு உள்ள ப்ராஜெக்ட் மகநகும ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு மட்டும் கொடுக்கலாம் என்ற அப்ரூவல் கேபினெட்டால கொடுக்கப்பட்டிருக்கு. அது டெண்டர் கால் பண்ணாம கொடுக்கலாம் 100 மில்லியனுக்குள்ள. அந்த ரேட்டுகளும் கூட ஆர்டிஆல ஸ்பெசிஃபை பண்ண ரேட்டுகள் மட்டும்தான் போடலாம். ஆர்டிஎலுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்கு, வேற வழி ரேட்டுகள் ஒன்றும் பாவிக்க இயலாது. அந்த ரேட் அந்த அடிப்படையில் அந்த ஒர்க்ஸ் ஆர்டர்கள் ஹெட் ஆபீஸ் அப்ரூவலோட சேர்மன் அப்ரூவலோட அது கொடுக்கப்படுது. ஆனா மகநகும கம்பெனி அவங்க விருப்பமான ஆக்களுக்கு கொடுக்காது வந்து ஆர்டிஐக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் ஒர்க்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்றது மகநகுமக்கு மட்டும்தான். மகநகும தெரியுது டெண்டர் இல்லாம தான் நான் இப்ப சொன்னது சரி. அப்ப ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியின பேர் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு இவர் தான் தெரிவு செய்தது, அந்த இடத்துக்கு அவர் தான் தெரிவு செய்தது, இது பருத்திர மருதங்கன் நீங்க தெரிவு செய்யணும்னு எனக்கும் சொல்லப்பட்டது. நான் செய்யல. ஆனால் யாரோ தீர்மானிக்கணும். என்னென்று தீர்மானிக்கணும்? டெண்டர் இல்லாமல் மகனகமோ யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் டெண்டர் இல்லாம என்ன அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்படுது எல்லாருக்கும் தெரியும். என்ன அடிப்படையில் எடுக்கப்படுது. அப்ப சேர்மனும் வேற யாரோ தீர்மானிக்கணும் என்றால் எந்த அடிப்படையில் அது கொடுப்படுது? நிறைய பேர் எந்த வாசல்ல கடை பேர் வந்து நின்றவர். அப்ப அவர்களுக்குள்ள யாரு கொடுக்குறான்றது என்ன அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது? இது ஒரு வீதி சம்பந்தமாக நான் கண்டுபிடிச்ச விடயம் எல்லா வீதிகளுக்கும் இதான் நடக்குது. இவ்வளவு காலம் நடந்திருக்குது, இப்பதான் நடக்கிறது தெரிய வந்திருக்குது. இது வந்து பட்டப்பகல்ல நடக்கிற ஊழல். இப்ப சொன்ன பதில இருந்தே தெளிவாக தெரியுது. இந்த கூட்டம் இதை அனுமதிக்க போதா? நீங்கள் உடனடியாக சேர்மனுக்கு இந்த சபையில இப்படி ஆராயப்பட்ட விஷயத்தை எழுத்து மூலமா கொடுத்து இதுக்குரிய வெளிப்படையோட நடக்கிற வேலையை நாங்கள் இப்ப நிப்பாட்டினால் வேலை நிற்கும். நீங்கள் இதை உடனடியாக எழுத்து மூலமா பெறுங்க. இனிமேல் நடக்க போறதுக்குண்டாலும் கடைசி கோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கட்டும். ஆனால் இப்படி இருக்கக்கூடாதானே, டெண்டர் கோல் பண்ணாம செய்யலாது. இதை நடக்கிற வேலையை தடுக்க வேண்டாம். இது இது வெள்ளனை இது இப்ப தொடங்கின ப்ரோசஸ் இல்ல. இது கனகாலத்துக்கு முதலிருந்தே இது நடைபெற்று வர்ற ஆர்டிஎல் நடைபெற்று வர்ற ஒரு சாதாரண ஒரு ப்ரோசஸ் உண்டு. அது ஏர்ஜென்ட் ஒர்க் அவசரமா செய்யணும் என்ற நிலைப்பாடுகள்லயும் சில ஒர்க்குகள் வந்து மகநகும என்றது ஸ்டேட் கம்பெனி. அது சரி, பலகாலமா நடக்கிற ஊழல் என்ற காரணத்துக்காக இனியும் அந்த ஊழல் நடக்க வேண்டும் என்று அத்தியாவசியம் கிடையாது.
இல்ல அது அது வந்து ஹெட் ஆபீஸ் ஆகல் தீர்மானம் எடுத்தா அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. எஸ்கேப் பண்ணுவோம், கவர் எடுப்பினோம், அதைத்தான் சொல்ல வேணும். நல்லாட்சி என்றால் கேபினெட் அப்ரூவலோட செய்யலாம் இல்லை தானே? இல்ல இதுக்கு அவரு கேபினெட்டுக்கு தான் போகுதே தவிர மற்ற அதிகாரிகளுக்கு போகவில்லை. கேபினெட் ஆட்சி தானே, கேபினெட் ஆட்சி தான். இல்ல இதுல கேபினெட் தானே, கேபினெட் ஆட்சி தான். கேபினெட் பிழை செய்தால் அது பிழை, சரி, அதைத்தான் நாங்க சொல்லுவோம். ஆனபடியால் நாங்கள் இதுல தொடர்ந்து விவாதிக்க தேவையில்லை. நாங்கள் இப்படியான நடைமுறை இனிமே இருக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்துக்கும் வந்து, அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் பொறுப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் விசேஷமான பினான்ஸ் கமிஷன்லையும் இருக்கிறார். அந்த கமிட்டியில நாங்களும் வந்து எடுக்கலாம். இல்லைன்னா நேரடியாக நாங்கள் அரசாங்கத்தோட பேசுவோம். இந்த மாதிரி பழைய முறையை இனிமே நாங்கள் ஏற்க முடியாது, அது ஊழலுக்கு இடமளிக்கும். ஆனபடியால் இதை டெண்டர்ல கொடுத்துதான் இனிமே கொடுக்க முறையை சிபாரிசு செய்ய வேணும், கேபினெட் அதை தீர்மானிக்கணும் என்று நாங்கள் அதை பேரிருப்போம். அதை இங்கே நாங்கள் தீர்மானத்தில் எடுப்போம். அதனுடைய அதுக்கு மேல நாங்கள் விவாதிச்சு கொண்டு தேவை. செய்யப்பட்ட ஒரு கேபினெட்டா ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்து செய்யப்பட்ட அந்த ஒர்க் முறை இது வந்து அந்த மகனகும என்றது ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் என்று இருக்கிறதால நாங்களும் ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன். அப்ப கேபினெட் அப்ரூவல் படி அந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷனுக்கு தான் கொடுக்கிறோம். அந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷன் தான் வெகும் செய்யுது. ஆனா அவங்களுக்கு அவங்க விருப்பானாக்களை கொடுத்து செய்யறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பில்ஸ்கள் கூட மகனகம தான் எங்களுக்கு அனுப்புறது. அவங்க ஸ்டேட் ஆர்கனைசேஷன் தான் எங்களுக்கு பில் எல்லா அது சம்பந்தமான எல்லா நடைமுறைகளையும் நாங்க மகனகம கம்பெனியோட மட்டும்தான் செய்யறது. அதுக்குள்ள அவங்க சப் கான்ட்ராக்டர் கொடுக்கறத பற்றி எங்களுக்கு எந்த விதமான தொடர்புகளும் எங்களுக்கு இல்லை. உரிய நடவடிக்கைன்றது இந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கையும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லையோ, டெண்டர்ஸ் கால் பண்ணணுமோ இல்லையோ, இது அது மகனகும செய்ய வேண்டிய வேலை இல்ல. அது நீங்க அவையில பிள்ளைய போடாங்க. வழக்கமான விதி என்ன, நீங்க சப் கான்ட்ராக்ட்ஸ் யாராவது கொடுக்க அதுக்கு நாங்கள் டெண்டர்ஸ் கால் பண்ண வேணுமோ இல்லையோ. இது வரைக்கும் நியாயப்படுத்தலோன்னு செய்யப்பட்டிருக்குது. மகனகுமக்கு கொடுத்து போட்டு பிறகு அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுக்கல, டெண்டர் இல்லாம கொடுக்கறது, அதுலதான் அந்த ஊழல் நடக்குது. அதுக்கு நியாயப்படுத்தல் என்னன்னு சொன்னால், திரும்ப இங்க கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க போது உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு அந்த ப்ரீ குவாலிஃபிகேஷனுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லாமல் இருந்தது. அப்போ வெளியில இருந்துதான் ஒப்பந்தக்காரர் வர வேண்டி இருந்தது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது அப்போ உள்ளூர் ஆட்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் அதை குவாலிஃபை பண்ண முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால டெண்டர் கால் பண்ணாமல் கொடுக்கலாம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கப்பட்டதாம். ஆனால் அது அது எவ்வளவுக்கு உண்மையா நியாயப்படுத்தலாமோ எனக்கு தெரியாது. அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப அவர்கள் வேலைகள் செய்து அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு குவாலிஃபை பண்ணக்கூடிய தகுதிகள் இருக்குது. இனியும் அந்த நடைமுறையை பின்பற்றது பாரிய ஊழலுக்கு. ஏனென்றால் எனக்கு செய்தி வர்றதுக்கு முதல்ல எந்த வீட்டு வாசல்ல 5-6 பேர் நின்றால் அவர்கள் நேரடியாகவே எனக்கு சொல்றார்கள், ஐயா நாங்கள் உங்களுக்கு செய்யலாம் எங்கட பேர் என்று சொல்றார்கள். நேரடியாக வந்து சொல்றார்கள். வேற பல அரசியல்வாதிகள் வேற வேற பிரதேசத்து அரசியல்வாதிகள் பேர்கள் எனக்கு சொன்னார்கள். இந்த வீதி அவர் தான் செய்த, இந்த வீதி அவர் தான். எனக்கு எல்லாம் தெரியும், யார் யாருக்கு எவ்வளவு போயிருக்கேன்னு தெரியும். இல்ல நான் இப்ப ஒரு தடவை பேர் சொல்லல. ஐயோ நான் ஒரு தடவையும் பேர் சொல்லல. ஓ ஓ சரி, அப்ப நான் கடிதம் கொடுக்கிறதையும் மறுத்துட்டேன். ஏனென்றால் அதுல எங்கட தலையீடு இருக்கவே கூடாது. இது டெண்டர் அடிப்படையிலேயே தான் செய்யப்பட வேண்டுமே தவிர இது பாரிய ஊழல் பட்டப்பாடுல நடக்குது. மாவட்ட செயலகத்தில் இருக்கிற விவசாய திணைக்களத்துக்குரிய மாவட்ட பணிப்பாளர் இந்த அரங்கில் இருந்தா அல்லது ஓகே, இதுல 1392 பயனாளிகளுக்கு விவசாய உபகரணங்கள், அன்னாசி செய்கை ஊக்குவிப்பு திட்டம், எள்ளு ஊக்குவிப்பு திட்டம் 20.70 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மானிய அடிப்படையிலான வழங்குதலா அல்லது முற்றுமுழுதாக இலவசமான வழங்குதலா? பிளான்டிங் மெட்டீரியல் மட்டும், அதாவது அன்னாசி உறிஞ்சிகள், எள்ளு ஊக்கி திட்டம். தயவான வேண்டுகோள், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆணைக்குழுவினுடைய இறுக்கமான சட்ட திட்டங்களின்படி
மாகாண விவசாய அமைச்சுகளுக்குள்ள மாகாண திணைக்களத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற இத்தகைய உதவிகள் யாவுமே 50% மானிய அடிப்படையில் செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்களும் இதே அளவுக்கல்ல இதுக்கும் அதிகமான அன்னாசி உறிஞ்சிகளும் வாங்கி வச்சிருக்கின்றோம், எள்ளும் வாங்கி வச்சிருக்கின்றோம், ஏராளமான விவசாய உபகரணங்களும் வாங்கி வச்சிருக்கின்றோம். 50% மானிய அடிப்படையில் எங்களை வழங்க சொல்லிவிட்டு இப்பொழுது அதே 1392 பயனாளிகளுக்கு இலவசமாக இவர்களும் இதே அன்னாசி உறிஞ்சிகளையும் இதே எள்ளையும் வழங்குகின்ற பொழுது எங்களினால் அதை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு எங்களிடம் இருக்கின்ற விவசாய போதனாசிரியர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவானது. இருக்க வேண்டிய எண்ணிக்கையிலும் பார்க்க குறைவு. அவர்கள் இப்பொழுது நிதி வசூலிப்பு நிறுவனங்கள் லீஸ் கம்பெனிகளினுடைய ஊழியர்கள் மாதிரி இந்த மானியத்தை அறவிடுவதற்காக செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, காசு கேட்க வாரார்கள் என்று சொல்லி விவசாய ஆலோசனைகளுக்கு செல்லுகின்ற பொழுது கூட விவசாயிகள் ஒழித்து நின்று கொண்டு ஆளில் என்று சொல்லுகின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த ஒன்றில் மாகாண சபை கூடாக வழங்கப்படுகின்றதையும் முற்றுமுழுதாகவே இலவசமாக ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு இது போரால் பாதிக்கப்பட்ட மாகாணம் என்ற வகையில் முற்றுமுழுதாக இலவசமாக வழங்குவதற்கான ஒரு நிலையை மேற்கொள்ள வேண்டும். அல்லது நாங்கள் என்ன திட்டத்தை கையாளுகின்றோமோ அதே நடைமுறையைத்தான் நிச்சயமாக இங்க மாவட்ட செயலகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பிரிவும் கையாள வேண்டும். நாங்க 2 பேரும் வேறு வேறு நிலையில் இருக்கிற பொழுது இப்ப நான் இந்த இடத்தில் இதை சொன்னேன் என்று சொன்னால் இல்லை, நீங்கள் இந்த 1392 பயனாளிகளுக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டாம், மானிய அடிப்படையில் கொடுங்க எங்களை போல் என்று சொன்னால் நிச்சயமாக அதே விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் இடையிலும் முரண்பாடு வருகின்றது. இல்லை, நீங்கள் இலவசமாக கொடுங்க என்று சொன்னால் நாங்கள் வாங்கி வச்ச அத்தனை அன்னாசி உறிஞ்சிகளும் காய்ந்து நாளைக்கு கணக்காய்வு எங்களை எங்க இந்த காசு என்று கேட்டா பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்துக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் வழங்கப்படுகிற வாழ்வாதார மற்ற ஏனைய உதவிகளும் 100% மானியமாக வழங்கப்படுது. நிதி மூலம் ONUR போட்டிருக்கு, மீள்குடியேற்ற அமைச்சும் வழங்குது சார். எங்கட பிளானிங் கமிட்டி அதுலயும் வழங்குறது, எங்கட அதுலயும் அதை பற்றி கதைக்கப்பட்டது சார். புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள இடங்களுக்கு என்று சொல்லி விசேடமாகத்தான் நாங்கள் அந்த சமர்ப்பித்தது. என்னென்று சொன்னால், இது முதலாவது ஏற்கனவே இல்லாத ஒரு ஆக்களை உருவாக்குவதற்காகத்தான், அந்த புதிதாக ஏற்கனவே திட்டத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, புதிதாக இந்த தொழிலை இந்த செய்கையை மேற்கொள்வதற்காக ஊக்குவிக்க வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்கள் திருப்பியும் கேட்டவர்கள் எங்களை என்னென்ற மானிய அடிப்படையில் கொடுக்க வேணும் என்று நாங்கள் திரும்பியும் எழுதினாங்க. திருப்பியும் இது கொன்சிடர் பண்ண வேணும், இலவசமாக கொடுக்க வேணும்ன்றதை நாங்கள் வற்புறுத்தினாங்க. அந்த வற்புறுத்தின அடிப்படையில் அவர்கள் அதை அனுமதித்தவர்கள் ஆய்வு செய்து என்னென்ன விடயங்கள்ல என்னென்ன வகையில இந்த உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றதுக்கு ஒரு கம்பைன் ப்ரோக்ராம் வேணும். அது இன்னும் தான் செய்யப்படுது. அப்படி இருந்தா இந்த பிரச்சனை வராது. மாகாண சபையை கலந்து ஆலோசிச்சு அவர்கள் என்ன செய்யலாம், அல்லது மத்திய அரசாங்கத்தில் அல்லது டொனேஷன்ல எய்ட்ஸ்ல வர்றது உதவிகள் பல தன்னார்வ நிறுவனங்கள் இருக்குது. இது பல குழப்பம். இப்போ உதாரணமாக வீட்டு திட்டத்திலே எல்லாம் இங்கே எங்களுக்கு ஏற்கனவே வந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்ல ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்த வீடுகள் கட்டப்பட்டு போட்டு இப்ப கடனை கொடுக்க முடியாத இருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்திய வீடு திட்டம் 5 லட்சம் என்று சொல்லி வந்தது. பிறகு 8 லட்சம், இப்ப 10 லட்சம். பிறகு இன்னொன்று அது இன்னும் முடிவில்லாமல் அது விட முடியாது 65,000 வீடு திட்டம். அப்ப இது ஒரு ஒழுங்கு இல்லை. இது மறுபடியா ஒழுங்கு இருக்க வேணும். ஒரு லட்சம் கட்ட முடியாத ஒரு வீட்டு திட்டத்திலே அதை இப்ப அவர்களை நிர்பந்திச்சு காசை கட்டென்று ஒவ்வொரு நாளும் போலீஸ் போய் அல்லது வருமான வரித்துறை அவையில் போய் நெருக்கடி கொடுத்ததெல்லாம் ஒரு தவறான. அதுக்கு அதை ரைட்டோ பண்ண வேணும். வேற வழி இல்லை எங்களுக்கு. ஏன்னா இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பணம், எத்தனையோ முதலீடுகள், அல்லது கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் ரைட்டோ பண்ணப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனுடைய இதை நாங்கள் ஒரு ஒழுங்கு கொண்டு வர வேணும். இதை நாங்கள் இப்ப நீங்கள் அமைச்சர் குறிப்பிட்ட விடயத்தை ஒரு பொது விதியாக நாங்கள் கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஏனைய விடங்களுக்கு நாங்கள் மாகாண சபை நாங்கள் தீர்மானிக்க வேணும் என்னென்ன வகையில இந்த திட்டங்களை ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தால் அந்த அடிப்படையில் அந்த உதவிகளை செய்யுங்கொண்டு அரசுகிட்டையும் கேட்கலாம், அல்லது முதலீட்டாளர்கிட்ட கேட்கலாம், அல்லது உதவி செய்வ நாடுகள்கிட்டையும் சொல்லலாம். அதான் வாய்ப்பான வசதி என்று நான் நினைக்கிறேன். செயலாளர் நீங்கள் அதே பண்ணக்கூடாது. நாங்கள் ஆக எதிர்க்கிற வேலையை மட்டும் செய்யாமல் மாற்று திட்டங்களையும் ஒப்படைக்கக்கூடிய இருக்க வேணும். அதுவே அவசியம். இருக்கிறதையும் இல்லையா பண்ணக்கூடாது. அது ஒரு ஒழுங்கு கொண்டு வருவோம். அதுக்கான ஒரு தீர்மானத்தை பொதுவா நீங்கள் சரி இதுல இருக்கிறது இல்லாம போறது இல்ல. நாங்களும் என்னாசி வாங்கி வச்சோன்னு இருக்கிறோம், காஞ்சோண்டு இருக்குது, அவன் பாரான் இல்ல. என்னன்னு சொன்னா அங்கால இலவசமா கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு காசு கேட்கறீங்களேன்னு சொல்லி
மற்றது அது மாத்திரமில்ல, இது வந்து கொள்கை ரீதியான ஒரு முடிவும் சார்ந்தது. விவசாய திணைக்களம் மாகாணத்தை கொண்டிருக்கத்தக்கனதாக மாவட்ட செயலகங்கள் ஒரு விவசாய அதிகாரி இருக்கிறதான் அடிப்படையான பிரச்சனைக்கே காரணம். இங்கே அப்படி ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வராது. இதுதான் நாங்கள் மாகாண சபையில் இருக்கிற குறைபாடுகளாக நடுக சொல்லி கொண்டு வரோம். அது பொருத்தமாக தீர்மானத்தை எடுங்கோ. அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்தோடைய நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பொறுப்பு மாகாண சபைக்கும் இருக்கு. அது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் எடுக்க வேணும். பிரதேச செலக்ட் பண்ணிருக்க 4 பிரதேச சாவச்சேரி, கோப்பாய், தெல்லிப்பளை, கரவட்டி ஆகிய பிரதேசத்துக்கு மாகாண அமைச்சாளர் செய்யறதை நிப்பாட்டி கொண்டு பிறகு நாங்கள் அடுத்த வருஷம் இந்த நிதி எடுத்து எல்லா இடம் செய்யக்கூடியா இருக்கும். ஒரே இடத்துக்கு திருப்ப 2 செய்தால் முரண்பாடு ஒன்று வரும். அதை நாங்கள் பார்த்து செய்தோம்னா சரி. பயனாளிகள் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம், காசு தான் வாங்க முடியல எங்களால. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா தான் ஈஸியா இருக்கு. இருந்தா சொல்லுங்க, இல்லையா நாங்கள் அதை அனுமதிக்கலாம். இருக்கின்றது திட்டங்களின் எண்ணிக்கை 281, அன்னளவான மதிப்பீடு 2997.58. அப்ப நாங்கள் இந்த திட்டங்கள் அனுமதிக்கப்படுகின்றது என்று ஏற்றுக்கொள்கின்றோம். சரி, கிளப்பிலே ஒரு உப்பளம் அமைத்தல் என்ற இதுக்குள்ள இரண்டாவது நாங்கள் ஒரு முடிவு கொடுக்க வேணும். ஆரம்பிக்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவு கொடுக்க வேண்டி இருக்கு. மற்றது 2014ஆம் ஆண்டு அவர்கள் இங்கே கௌரவ முதலமைச்சர்களுக்கு விண்ணப்பித்து அவர்களுக்கு அந்த அனுமதி அந்த 200 ஏக்கருக்கு அவர்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது 2014ஆம் ஆண்டு. அப்போ அவர்கள் அதே 2015ஆம் ஆண்டு செய்கிறதுலேயும் சில பிரச்சனை இருந்ததால் இப்போ செய்ய ஒழிக்கிறார்கள். அப்போ அதிலே ஒரு பிரச்சனை வருது. முதல் விவசாயிகள் வந்து தங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் என்றார்கள். பிறகு அது விவசாயிகள் அது கொஞ்சம் தூர போகிறபடியால் இப்போ விவசாயிகளுக்கு அது பாதிப்பு இல்லை என்றும், ஆனால் இப்பொழுது திரும்ப மீனவர்கள் வந்து அதில் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். அவை இதில் என்னென்றால் ஒன்றில் நாங்கள் 2 விஷயம் இதில் இதுக்கு ஒன்று சூழலை பாதிக்காத வகையில் ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று, அவர்களுடைய ஏற்கனவே அந்த தொழிலில் இருந்தவர்களுடைய தொழிலை பாதிக்காத வகையில் ஒன்று. மற்றது 2வது மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய சில திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகையில் ஆராய்ந்து ஒரு முடிவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற அவர்கள் நீண்ட காலமாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றில் ஒரு திட்டமான முடிவு கொடுப்பதற்காக தான் நாங்கள் இதை சமர்ப்பிக்க வேண்டியது. இதில் வந்து 2014 எங்கள்கிட்ட இருந்து இந்த அனுமதி பெற்றேன்னு சொல்லி சொல்கிறேன்னா அதை தயவு செய்து எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அப்படி எந்த விதமான அனுமதியும் கொடுத்ததா தெரியல. அதில் முதல் பார்த்ததன் பிற்பாடு தான் எங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியும். யார் இது சொல்றதுக்கு அனுமதி பெற்றேன் எங்களுக்கு அதை பற்றி ஒரு எந்த விதமான தகவலும் தெரியல. கப்பியல் தந்தா பார்த்து பரிசீலனை செய்து போட்டு நாங்கள் பேசுவோம். பிரதேச சாவச்சேரி பிரதேச வந்து மாகாணத்து காணி அமைச்சர் அதுக்கான காணியை தானே அனுமதித்திருக்கிறார் என்று அது அப்படித்தானா இல்லையாண்டு ஒரு நாங்கள் அந்த ஃபைல் எடுத்து பார்க்க வேணும். 2014 செய்தது சில மறந்துருக்கலாம். இல்லை இதுல வந்து நாங்கள் அனுமதி குடிச்ச இல்லை. இதுல ஆக மகேஸ்வரன் உதவி ஆணையாளரும் காணி ஆணையாளரும் பிரதேச செயலாளருக்கு ஏதோ எழுதியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் மிஸ்ஸஸ் சாந்தசீலன் அவ கூட இதை சம்பந்தமாக தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறான்னு தான் எனக்கு நினைவு இருக்குது. அவ குறிப்பிட்ட பகுதியில் உப்பளம் அமைப்பதனால மீன்பிடி தொழில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்களால் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட போதும் அங்கு உப்பளம் அமைத்தல் வேலைகள் நடைபெறுவதாக சபையில் முறைப்பாடு செய்யப்பட்டது. உங்களுடைய பேரும் போட்டிருக்கு. இவ்விடயம் தொடர்பாக சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக கௌரவ இணைத்தலைவர் சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கையில் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகள் செய்து உப்பளம் அமைப்பது தொடர்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளதா என்பது பற்றிய அறிக்கையினை காலதாமதமின்றி 1 வார காலத்தினுள் சமர்ப்பிக்குமாறு சுற்றுச்சூழல் அதிகாரியிடம் தெரிவித்ததுடன் விவசாய போதனாசிரியரை விவசாயிகளின் கருத்து தொடர்பாகவும், கடற்தொழில் பரிசோதகரை கடற்தொழிலாளர்களின் கருத்து தொடர்பாகவும் தெரிவித்து சுற்றுச்சூழல் அதிகாரிக்கு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொண்டார். கடந்த வாரத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் செய்த முடிவு. அதுக்கு முந்தின கூட்டத்தில் விவசாயிகள் மட்டும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்த உப்பு காட்டு நேரம், சோள காட்டு நேரம் உப்பு வந்து பயிர்களில் படியும் என்று சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அப்ப நாங்கள் சொன்னாங்கள் அது சம்பந்தமாக சுற்றுச்சூழல் அதிகார சபை ஏதாவது விசேட பரிசோதனை செய்திருக்காண்டு. அப்ப அந்த
அந்த அந்த பரிசோதனையை செய்து போட்டு முடிவு சொல்லி சொன்னாங்க. போன கூட்டத்தில் கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் அது செய்யப்பட்டதாகவும் அதில் பாதிப்பு இல்லை என்றும் அவர்கள் தீர்மானமாக ஒரு பரிசோதனை செய்து முடிவு கொண்டு அறிவித்தார்கள். ஆனால் முதல் கூட்டத்தில் சொல்லப்படாத புதிய ஒரு பிரச்சனை போன கூட்டத்தில் எழும்பினது மீனவர்களுக்கும் பாதிப்புன்னு சொல்லி. அப்போ மீனவர்களுக்கு விசேடமாக பாதிப்பு இருக்குதா இல்லையாண்டு சுற்றுச்சூழல் அதிகார சபை தங்களுடைய ஆராய்ச்சியில் ஏதாவது கண்டுபிடித்தார்களான்னு கேட்ட கேள்விக்குத்தான் அவர்கள் தாங்கள் அதை செய்திருப்பதாகவும், ஆனால் அவர்கள் அனுமதி கொடுக்கிற போது அனுமதி பத்திரத்தை மட்டும்தான் கொடுக்கிறார்களே தவிர அந்த அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் ஆராயப்பட்டது என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. அப்போ அதை ஒருக்கா பார்த்து இந்த இரண்டு விடயங்களும் விவசாயிகளுக்கான பாதிப்பும் மீனவர்களுக்கான பாதிப்பும் அந்த இரண்டு விடயங்களையும் குறித்து அவர்கள் செய்த ஆராய்ச்சி என்ன என்று முழுமையான அறிக்கையை ஒரு வார காலத்துக்குள்ள சமர்ப்பிக்குமாறு தான் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதைத்தான் செயலாளர் எழுதியிருக்கிறார். அப்போ இப்போ ஒரு வார காலம் ஆயிட்டு தான் நினைக்கிறேன். மீது சார்ந்தது இல்லை, ஒரு வார காலம் ஆயிட்டுதா இல்லை என்ன மைக்ல பேசுங்க. ஒரு கிழமை சரியா ஒரு கிழமை ஆயிருக்குது. அப்ப சுற்றுச்சூழல் அதிகார சபையில உத்தியோகத்தர்கள் இருந்தால் கேட்கலாம். அவர்கள் அந்த ஒரு வார காலத்துக்குள்ள செய்வதாக உறுதியளித்தவர்கள் அவர்கள் அதை செய்திருக்கிறார்களா, அந்த அறிக்கை இருக்கிறதான்றதை என்னை கேட்கலாம். பிறகு ஒரு கிழமைக்குள்ள செய்யலாமான்னு நாங்கள் கேட்டு அவர்கள் ஓமன்ட்டு சொல்லி கௌரவ இனத்திலவரும் அதில் இருந்தவர் ஒரு கிழமைக்குள்ள செய்யலாமான்னு உறுதி சொன்ன பிறகுதான் நாங்கள் அந்த ஒரு கிழமை அவகாசம் கொடுத்தனாங்க. நான் இந்த விடயங்கள்ல ஒவ்வொரு திட்டம் வர்ற பொழுதும் இப்ப உப்பளத்தை மட்டும் நாங்கள் இப்பொழுது பேசலாம். இந்த விடயம் 3 வருஷங்களாக அவைகள் எங்களுக்கு முன்பின் தெரியாது. இப்ப ஒரு சில நாள் வாரத்துக்கு முதல் வாரத்தில் தான் தரங்க சாவச்சேரி இனக்கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் தான் எங்களுக்கும் தெரிய வந்தது. நாங்கள் இந்த முதலீடுகளுக்காக எல்லோரும் சேர்ந்துதான் நாங்கள் அழைப்பு விட்டு மக்களுக்கும் அதை தெரிவிக்கிறாங்க. அழிஞ்சு போன எங்களுடைய தொழில்துறைகள் மீள கட்டெடுப்பதற்கும் புதிய முதலீடுகள் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அழைத்து விட்டு அதுவும் நான் நினைக்கிறேன் இந்த உப்பளம் எங்களுக்கு அவர்கள் ஆரண்டதை பற்றிய பிரச்சனை. நாங்கள் ஒரு உப்பளத்தை பற்றியல்ல, பொதுவாக அன்றைக்கு ஆணையாளர் கவர்னர் அவருடைய ஒரு கூட்டத்தில் இந்த பிரச்சனை முழுமையாக ஆராயப்படவில்லை. அவர்கள் கேள்வி எழுப்பது தெரியும். ஆனால் நான் ஒரு பிரேரணையை சொன்ன இதையொத்த பிரேரணைகள் அப்படி வருகின்ற பொழுது அதில் பலவிதமான அதிகார பீடங்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக பிஓ என்று வையுங்கோ. அப்ப ஒரு பிரேரணை சொன்னாங்க, அப்படி ஒரு முதலீடுக்கு ஒருவர் வருகின்ற பொழுது சுற்றுச்சூழல் அதிகார சபை அல்லது முதலீடு சபை அவர்கள் அங்கம் வகிக்கின்ற ஒரு குழு, விசேஷமாக இந்த வடக்கு மாகாணத்திலே அல்லது கிழக்கு விரிவாக்கலாம், அவர்கள் விரைவாக அதை விரைவுபடுத்துவதற்காக என்ற வருடக்கணக்காக இருக்குது. எங்களுடைய பிரதேசத்தினுடைய நிலைமையை கருதி அதை விரைவாக நிறைவேற்றுவதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு அதை அறிவிக்கிறதாகத்தான் அன்றைய தீர்மானம் எடுத்தது. இந்த விடயங்களை பற்றி எங்களை யாருக்கும் தெரியவும் மாட்டுது, அது இது என்னன்னு தெரிய மாட்டுது. ஏன்னா இப்ப பார்த்தால் 2014ஆம் ஆண்டே ஒரு அனுமதியை வழங்கியதாக ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. எழுத்து மூலமாக ஒரு பத்திரிகை கொடுக்கப்படுகிறது. அதற்காக நாங்கள் அது அப்பொழுது கொடுத்தால் என்ன இப்பொழுது கொடுத்தால் என்ன, விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று தெளிவாக இருந்தால் அல்லது அதால மீனவர்கள் அவர்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை பற்றி நாங்கள் மரபு செய்யறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதுவும் அந்த எனக்கு சில ஒரு வாரத்துக்கு முதல் தெரியும், அவரும் சாவச்சேரியை சேர்ந்த ஒரு தமிழாள், அவர் போராடுறார். 3 வருஷமா நான் இவ்வளவு நடவடிக்கையும் எடுத்து, அதை விட லண்டன்ல இருந்து ஒரு சிறிஸ்கந்தராஜா நினைக்கிறேன் ஒரு நாள் இரவு பேசினார். நானும் உங்களோட ஊர்களை சேர்ந்தால்தான் 30 கோடி ரூபாய் நான் முதலிட ஆயத்தம், 300 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிட கேட்கிறார். ஆக்கள் எங்கிட்ட முகத்தையே நான் பார்த்ததில்லை. அப்ப அப்படியான எங்களோட அதுவும் எங்கிட்ட தமிழாக்கள் ஒரு முதலீடு செய்ய வர்ற பொழுது
நாங்கள் அதை கவனமாக பொறுப்பாக அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே எதிர்க்கிறது மட்டும் எங்களுடைய தொழிலாக இருக்க இயலாது. இரண்டாவது மிக முக்கியமாக அதில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன செறிவு பாதிப்பு, அதனாலே பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கும் மாகாண சபை அது சம்பந்தமாக ஒரு கருத்து இருக்குமானால் ஒரு பொறுப்பு இருக்குது. அதுக்கு பதிலான அந்த முதலீட்டை ஏற்றுக்கொண்டு பதிலான பொருத்தமான இடத்தை தெரிந்து கொடுக்கிற ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே எதிர்த்து எல்லாத்தையும் நிராகரித்து விடுற வேலையை மட்டும் செய்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்க இயலாது. அதான் என்னுடைய கருத்து. நாங்கள் எங்கள்கிட்ட திட்டங்கள் இருக்க வேணும். சரி, முதலீட்டாளர்கள் வர்ற பொழுது அந்த திட்டம் எங்களுக்கு பொருத்தமானதா, எங்கே அதுக்கு பொருத்தமான இடம் என்று நாங்கள் காண்பித்து அதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேணும். அதுகளை செய்கிறதுக்கு எங்களோட திட்டம் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இட முடியாது. நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி அதுக்கு அங்கீகாரம் வழங்குகின்ற அமைப்புகள் ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் கூடி அவர்கள் இந்த திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு பொருத்தமாக எடுக்க வேணும் என்று நாங்கள் ஒரு கருத்துக்கு வந்தாங்க. அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுபடியா இப்ப அதை பற்றி எல்லா பிரச்சனை, எங்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கை வேணும். அழிஞ்சு போயிருக்க எங்களோட தேசத்தை கட்டியெழுப்ப, குறிப்பாக இளம் சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க, பொருளாதாரம் எங்களோட கையில புழங்குவதற்கு எங்களோட ஊர்ல இருந்து இப்ப ஆக்சுவலா இப்ப உப்பை பொறுத்த வரையிலையும் இதுக்கு நான் வர வேணும் என்றதில் என்னுடைய பிரச்சனை அது வேற. ஆனால் உப்புக்கும் இப்போ தட்டுப்பாடு வந்து நாங்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நல்ல உப்பு இல்லை என்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு கொண்டு வரப்படுது. அப்ப எல்லா பொருட்களும் இன்றைக்கு இந்த பெரிய முதலீடுகள் சார்பாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாங்கள் டாலர் கணக்கில் வெளியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதன்படியால் தாங்களாகவே முன்வந்து தாங்கள் ஈட்டிய பணத்தில இருந்து ஒரு முதலீடு செய்ய, அதுவும் எங்களோட ஊரோட சேர்ந்த ஆட்கள் வர்ற பொழுது அது கொஞ்சம் அனுதாபமாக அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். உண்மையாகவே ரசாயன பிரச்சனைகள் ஏனைய பயிர்களுக்கோ மீன்களுக்கோ ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் பூரணமாக திருப்தியா அது அப்படி உண்மை இருக்குத்தான் என்று சொல்லி நாங்கள் முடிவு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து முதலீட்டாளர்களை நாங்கள் பிழையினப்படுத்தவோ அல்லது வெறுப்படைய செய்யவோ அல்லது இதை போன்று பல நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், அமெரிக்கா, மற்றது ஜெர்மனி போன்ற நாடுகள், ஐரோப்பிய யூனியன் தூதுவரே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்களை ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று 1.5 மணி நேரமாக எங்களுக்கு விளக்கப்படுது. இந்த அரசாங்கம் உங்களுடன் பேசி இந்த திட்டங்களை வகுக்கிறதா? நீங்கள் அப்படியானால், அப்படி இல்லையானால் நீங்களும் திட்டங்களை ஆயத்தம் செய்யுங்கள் என்று எல்லாத்தையும் சொன்ன விடயத்திலே எங்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. ஆனபடியா நிராகரிக்கிறது, எதிர்க்கிறதுக்கு மட்டும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் தூண்டி வச்சு குழப்பம் செய்கிறது மட்டும் எங்க ஒரு இயக்கத்தின் நடவடிக்கையா இருக்க இயலாது. ஆனபடியால் இதுல சாதகமாக பரிசீலிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி, சரி அந்த இடத்தில் அது பிரச்சனையா இருந்தால் நாங்களே எதிர்க்கிறவர்களும் பொறுப்புள்ளவர்கள், அவர்கள் அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும், முதலீட்டை நிராகரிக்காமல். அதுதான் மிக சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலீட்டாளர்களை கூட்டிக் கொண்டு வரைக்க அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு நாங்கள் சகல வழிகளையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்க முடியாது. ஆனால் இதில் நடைபெறுகின்றது என்னவென்றால், மத்திய அரசாங்கம் இப்பொழுது சுற்றுலா சம்பந்தமாக ஒன் ஸ்டாப் பண்ணி அங்கே ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகலதையும் அங்கு அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை அங்கு எடுக்கின்றார்கள். எங்களோடு எந்த விதமான கலந்து ஆலோசிப்பும் நடைபெறுவதில்லை. அந்த வேலைகள் இங்கு தொடங்கப்பட்டதன் பின்னர் தான் எங்களுக்கு அது சம்பந்தமான அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே இதற்காகத்தான், அத்துடன் இன்னொன்று, நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்பதற்காக அதுகளெல்லாம் செய்வது சரி. ஆனால் எந்தெந்த செயல் திட்டங்கள் எங்களுக்கு தேவையானது, எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்து செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பொருளாதார ஒரு விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மட்டத்தில் இருந்து பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை, அதற்குரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் தேவைகள் சம்பந்தமான ஒரு கணிப்பை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள், அது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிதியத்தால் தருவதாக இருந்தது, தரப்படவில்லை. இப்பொழுது எங்களுடைய பிரதம மந்திரி அதற்கு சரி என்று கூறிவிட்டார். தற்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திரு பாஸ்கரலிங்கம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தேவைகள் சம்பந்தமான கணிப்பு ஏற்பட்டதும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய தேவைகள் எந்தெந்த இடத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான முழு விவரங்களும் எங்களுக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையிலே, அந்த சூழலே, அந்த பின்னணியிலே
எது எது எங்களுக்கு தேவையானது, எப்படி அவற்றை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் உரிய தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனால் இந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது முன்னர் திரு கௌரவ மாவை சேனாதிராஜா அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் சேர்ந்து இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டுமே ஒழிய அங்கிருந்து தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. மத்தியில் இருந்து தீர்மானங்களை எடுத்தால் எங்களுக்கு அது பாதகமாகத்தான் முடியும். ஆகவே இந்த வழியிலே நாங்கள் எங்களுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த பின்னணியிலே அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடமிருந்து உதவிகளை பெறுவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கு தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதுக்கு உரிய வழிவகைகளை செய்யுங்கள் என்று கூறுவது பிழையாக எனக்கு தென்படுகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக இப்பொழுது இந்த உப்பளம் சம்பந்தமாக நாங்கள் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அதை விஞ்ஞான ரீதியாக அவற்றை நாங்கள் படித்து பார்க்க வேண்டும். தெரிவிக்கையில் விவசாயிகள் கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகள் செய்து உப்பளம் அமைப்பது தொடர்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளதா என்பது பற்றிய அறிக்கையினை காலதாமதம் என்று எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்றேன். அவ்வாறாகத்தான் நாங்கள் எதனையும் அதற்குரிய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், என்வாரன்மெண்டல் ரிப்போர்ட் இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் எங்களுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் தான் தோன்றித்தனமாக நடவடிக்கைகள் எடுப்பதை நாங்கள் வரவேற்க முடியாது. இது சம்பந்தமாக இதுல 2-3 விடயங்கள் இருக்கு. ஒன்று சூழல் மாசடைதை பற்றி நானும் முழுதாக கௌரவ முதலமைச்சரோடு இணங்குகிறேன். அது எந்த தருணத்திலேயாவது வெளிப்படுமாக இருந்தால் இது மூலமாக சூழல் மாசடையும் அல்லது பாரம்பரியமாக செய்து வருகிற தொழில் முறைகளுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் நாங்கள் அதனை நிறுத்தவும் தயங்கக்கூடாது. ஆனபடியால் தான் அப்படியான ஒரு கருத்து வந்தபோது அதை குறித்து அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் நாங்கள் பொறுப்பாக செயற்பட வேணும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு கருத்து ஆரம்பத்தில் மாவட்ட செயலாளரும் சொல்லியிருந்தார், இது சூழல் சம்பந்தமான விடயம் அல்ல, இதற்கான அனுமதி மாகாண காணி அமைச்சினாலே கொடுக்கப்பட்டதான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது சரியான நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதை பற்றின முரண்பட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஒன்று மாகாண காணி அமைச்சு அனுமதி கொடுத்து காணியை இந்த காணியை உபயோகிக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்க வேணும் 2014 எப்போவோ. அப்படி கொடுத்திருக்குமாக இருந்தால் இது எங்களுக்கு தெரியாது, இது மத்தியிலிருந்து மட்டும் வருகிறது என்று சொல்லக்கூடாது. அந்த உண்மையான நிலைமையை நாங்கள் அந்த கோவையில் பார்த்து அறிய வேணும். என்றால் இப்ப 4 நாட்களுக்கு முதல் கௌரவ முதலமைச்சர் ஒரு பகிரங்க கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் உப்பளம் அமைக்கிறார்கள் என்று ஒரு பகிரங்கமான ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அது உண்மையா? அப்படி சொன்னது உண்மையா? கோவையில் நாங்கள் பார்க்க வேணும். மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாமல் இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனை, ஒரு குற்றம். அப்படி செய்திருக்க கூடாது. ஆனால் கோவையில் மாகாண காணி அமைச்சு தெரியத்தக்கதாக ஆதாரங்கள் இருக்கத்தக்கதாக முதலமைச்சர் பகிரங்கமாக அப்படி சொல்லியிருக்கிறதும் பாரதூரமான ஒரு குற்றம். அப்படின்னா உண்மை என்னன்றதை நாங்கள் முதல் இன்றைக்கு அறிய வேணும். இதே எல்லாருமாக விவாதிக்கிறதுன்றது ஒரு பொருத்தம் இல்லை. நான் அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். உதாரணமாக இந்தியாவில தமிழ்நாட்டில கூடங்குளம் 6 வருஷமாக எத்தனையோதான பாரிய போராட்டங்கள் நடந்தது. இறுதியாக ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல் கலாம், அவரை விட விஞ்ஞானிகள் வேறு யாரையும் நாங்கள் தேடி பிடிக்கலாம் எனக்கு தெரியாது, அவர் சொன்னது அது பாதுகாப்பானது, இன்னும் தேவையானால் we take what are the steps to fortify it if not applicable to destruct anywhere. இப்ப என்ன நடந்திருக்க, நான் சென்ற 1 மாதத்துக்கு முதல் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அந்த கூடங்குளம் அந்த திட்டத்துக்கு பக்கத்தில் ருஷ்யாவோட அதே இடத்தோட 2 மேலதிகமாக அதே மாதிரியான உலைகள் இன்றைக்கு கோல் பிளான்ட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுபடியால் நாங்கள் எல்லாரும் விஞ்ஞானிகளாக மாறிவிடுறதுதான் ஆபத்தான விடயம். அல்லது உலகத்தில் இன்றைக்கு எத்தனோ விதமான, நான் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் ஒரு முறை சொன்ன, நான் இந்த சம்பூர் பிரச்சனை இப்படியா நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு அதுவும் வளர்ந்து வர்ற உலகத்தில்
இதே போன்ற பல பிரச்சனைகள் அணுவால் ஏற்படுற பிரச்சனை எல்லாம் ஆராயப்படாமல் இல்லை. அந்த அப்படியான விடைகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில எங்களுக்கு மின்சாரம் தேவை, தொழில்துறைகளுக்கு தேவை. இது எல்லாவற்றையும் நாங்கள் மூடி மறைத்து விட்டு அல்லது இது தெரியாமல் அல்லது உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் நாங்கள் மட்டும் ஒரு அறையில இருந்து எல்லாத்தையும் நிராகரித்து கொண்டிருக்கிற வழிக்கு நாங்கள் போகக்கூடாது. அதை மட்டும் தான் நான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி புரட்சிக்கு இது பற்றி எதுவுமே தெரியாதான்றதை பற்றி நாங்க முதல் கண்டு அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. விஞ்ஞான ஆராய்ச்சியை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு போறதுக்கு முதல்ல கௌரவ இனத்தலைவர் அவர்களே, மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா என்றது அந்த உண்மை இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும். கொடுத்த பிறகு அதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியும். அது பிறகு ஆனா முதல்ல எங்களுக்கு ஒரு பதில் வேணுமே. ஏனென்றால் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுல எது உண்மை என்றது எங்களுக்கு இப்ப தெரிய வேணும். இன்னொரு விஷயம் நாங்களும் சொல்லலாம் தானே, விவசாய சம்பந்தமாக எந்த வித பாதிப்பும் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. அது செகண்ட் ஓம் நான் ஒத்துக்கொள்றேன். அப்போ அதையும் பார்க்கட்டும். ஒன்று மாகாண முதலமைச்சருக்கு எதிராக, மற்றது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. ரெண்டுல எது உண்மையானது பார்ப்போம். இது சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து அறிஞ்சுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இதை நான் உடனே சொல்ல முடியாது, எங்களுடைய புஸ்தகங்களை பார்த்து தான் சொல்ல முடியும் சொல்றேன். ஆகவே இதை நாங்கள் பார்க்கணும், என்ன மாதிரியான கொரஸ்பாண்டன்ஸ் இருந்தது என்பது சம்பந்தமாக பார்த்ததன் பிற்பாடு தான் சொல்ல முடியும். இப்பவும் நான் அதான் சொல்றேன். விவசாய பிரதேசமே அந்த இடத்துல நீர்நிலை இருக்கிறதாக கூட அது காஞ்சி போய் இருக்குது. அதுபடியால் நாங்கள் இருக்கும்போது நான் கேட்ட கேள்விக்கு ஒருவருக்கும் பதில் சொல்ல இல்லாம இருக்குது. இனத்தலைவர்கள் 3 பேர்ட்டையும் கேட்கிறேன், 4 பேர்ட்டையும் கேட்கிறேன், ஏன் இதுக்கு பதில் சொல்ல இல்லாம இருக்குது? மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? அப்ப தெரியும். அப்ப தெரியத்தக்கதாக ஏன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இது நடக்குது என்ற ஏன் பொய்யான குற்றச்சாட்டு பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்குது? இல்ல அது பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை. இல்ல அம்மையார் கொஞ்சம் பொறுங்க. நான் இது மூடி மறைக்கிற கூட்டம் இல்லையே. இல்ல பொறுங்க, நான் கேட்ட கேள்விக்கு இனத்தலைவர்களால பதில் சொல்ல முடியாதா? இது சம்பந்தமாக எங்களுக்கு இதுவரையில அப்படி அதுக்குரிய அனுமதி கொடுத்ததாக தெரியாது. ஒன்று. இரண்டாவது, திருமதி சாந்தசீலன் தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கேன். இது சம்பந்தமாக தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கூறியிருக்கிறார். இது மக்களுக்கு நன்மை பயக்காது என்று. ஆகவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலித்து பார்த்துத்தான் உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். ஆகவே இப்பொழுது எங்களால் செய்ய முடியாது. எனக்கு தெரிந்த அளவில் இது சம்பந்தமாக எந்த விதமான அனுமதியும் எங்களிடமிருந்து பெறவில்லை என்பதுதான் என்னுடைய ஞாபகத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும். கொண்டு வந்திருக்கிறோம் என்று கோவையை அமைச்சுக்கு இது எதுவுமே தெரியாது என்று சொல்ற அளவுக்கு இருக்குது. நாங்க இதுவரை முடிவெடுக்க வேணும். இப்படியான திட்டங்களை ஏற்கிறதா இல்லையான்றது அடிப்படை கோட்பாடு. மாகாண காணி அமைச்சர் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குதுன்னு சொல்றீங்க. இருக்குது. அப்ப மாகாண காணி அமைச்சுக்கு இது துப்புரவாக தெரியாதுன்னு வெறும் சொல்லலாது. சரி, இப்ப என்னன்னா ஒரு தவறு நடந்துட்டது. இது அடுத்த கூட்டத்துல நாங்க முடிவெடுப்போம். இப்ப அது மட்டும் டைம் கொடுப்போம். இல்ல கொடுத்து போயிடலாம். என்னடா முதலீட்டாளர் நிறைய பணத்தை அந்த இடத்துல செலவழிச்சிருக்கிறார். முதலாவது விஷயம் இல்ல கேளுங்க அடுத்த கூட்டத்தை கொண்டு போயிடலாம். இன்றைக்கு இதுல முடிவெடுங்க. முதலமைச்சர் அடுத்த கூட்டம் நாங்கள் நடக்கக்குள்ள அதை பற்றி கலந்தாலும் முடிவு வரும். இதுல ஒரு கிழமை யாரு கொடுத்தான்னு தெரியல. ஆனா நீங்கள் சரி இப்ப நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நாங்கள் அதை பற்றி பார்த்து சொல்றோம். கடைசி இல்ல இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு 2 கிழமை என்றாலும் சரி அவகாசத்தை கொடுத்து இந்த விஷயத்தை ஒத்தி வைக்க அடுத்ததுக்கு போவோம். 2 வாரங்களை ஒத்தி வச்சிருந்தாலும்
எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கும்படி நான் பல தடவைகள் முயற்சித்தேன். எனக்கு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் தயவு செய்து என்னுடைய கருத்தையும் ஒரு கால் செவிமடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு என்னென்றான என்கிற பிரதேசத்தில் ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கும் போது உண்மையாக அந்த தொழில்துறை ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியக்கூறை ஒன்றில் மாகாண சபை இல்லை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இனங்காண்டு இவ்வாறாக இந்த தொழில்துறை ஆரம்பிக்கலாம், இந்த இடத்தில் அதுக்குரிய வசதி இருக்கின்றது என்று ஓப்பன் டெண்டர் கூப்பிடணும். அதுதான் சரியான படிமுறை. இப்போது தனங்களப்பா இருக்கலாம், வேற எந்த இடமா இருக்கலாம், ஒரு உப்பளம் ஆரம்பிக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குமா இருந்தால் அதற்குரிய வாய்ப்பினை சமமாக எல்லோருக்கும் வழங்க வேண்டும் முதலீட்டாளர்களுக்கு. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற தனங்களப்பு விடயத்தில் அவ்வாறான நடைமுறை பின்பற்றப்பட்டதா? அந்த முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்பு சமமாக இதை விட கூடின முதலீடுறதுக்கு, இல்லை இதை விட கூடின டெக்னாலஜியோட முதலீடுவதற்கு, இல்லாட்டி இதை விட திறமான இடத்துல முதலீடுவதற்கு வேற ஆக்கள் முன்வரலாம். அதாவது நாங்கள் ஏற்கனவே ஆர்டிஏ சம்பந்தமாக கதைக்கும் போது என்ன மாதிரி ஒரு திறந்த ஓப்பன்னஸ் இல்லை என்ன மாதிரி ஒரு திறந்த டெண்டர் முறைமையின் கீழே இதுகளை நாங்கள் அணுகணும் என்று நாங்கள் கதைத்தோமோ அதுபோல நான் ஏறு விசேடமாக எடுக்கல, நான் இல்லை என்று சொல்லல, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அதனால் இவ்வாறான முதலீடுகள் சம்பந்தமான சந்தர்ப்பங்களை வழங்கும் போது முதலீட்டாளர்களுக்கு சம்மத வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சதும்படி இந்த இதில் அவ்வாறான ஏற்பாடு நடந்தால் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் நான் என்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்தது, நான் ஒரு விஞ்ஞானி அல்ல. அந்த இஐஏ சம்பந்தமாக கௌரவ சுமந்திரன் அவர்கள் சொன்ன சம்பந்தமாக என்வயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல ஏற்கனவே இந்த விடயம் நானும் கொஞ்சம் படித்த வடிவால் இந்த உப்பளங்கள்ல நீரை உள்வாங்கி காய விடும்போது அந்த உப்பு நீர் நிலத்தடிக்கு போவதால ஏனைய நன்னீர் உப்பு நீராக மாறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அதெல்லாம் இந்த என்வயர்மெண்டல் என்வயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல அதுவும் கன்சிடர் பண்ணினார்களா எனக்கு தெரியாது, சொல்லி இருக்க வேண்டும். அதான் அதிகம் அறியப்படும். என்ன சும்மா ரிப்போர்ட் ஓம் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் கொடுக்கறது ஒரு இதல்ல விடயம் அல்ல, சாரோக்கியமான. அதை நாங்கள் பார்க்கணும். அரசாங்க வரவு திட்டத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாகத்தான் இந்த கூட்டங்களை தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில் தான் டெண்டருக்கு விடப்பட்டதா இந்த ஆண்டு கலைக்க வேண்டி வந்தது. அது ஆரோக்கியமாக தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு பொது கொள்கை, அதுவும் எங்கட பிரியத்தை பொறுத்தவரையில் நாங்களும் அதை வரவேற்றாங்க. எங்கட மக்கள் அதுக்கான அங்கீகாரத்தையும் பகிரங்கமாக தந்திருக்கிறோம். அதாவது முதலீட்டாளர்களை நாங்கள் அழைக்க வேண்டும் என்றது. நான் நினைக்கிறேன், நான் ஒரு முறை ஐரோப்பிய யூனியன் தூதுவர் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரோட ஒரு கலந்துரையாடல் நடத்தின பிறகு நான் ஒரு முறை என்னுடைய செயலாளர்கிட்ட கேட்டேன், நான் நீங்கள் இதுவரையும் ஏதாவது திட்டம் இருக்கா அல்லது இந்த திட்டங்களை நீங்கள் சரியா உருவாக்கி தரங்கோன்னு சொன்னான். ஆனால் அவர் சொன்னவர் தாங்கள் சில திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் என்று. அப்ப நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? தாங்களாக முன்வருவர்களை நிராகரிக்கிறதா அல்லது இது ஒவ்வொரு விடயத்தை நாங்களே தெரிவு செய்யலாம். உப்பளம் எங்கே இருக்க வேணும், உப்பளம் எவ்வளவு வேணும், அதோட நாங்களெல்லாம் தீர்மானிச்சு அந்த ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க வேணும். அது செய்யாத ஒரு நிலைமையில தான். ஆனா உலகத்துல இப்படி நாங்கள் இப்படி கண்டுபிடி அது கவர்மெண்ட் இப்ப நான் சொன்னேன் கூடங்குளம் எல்லாம் டெண்டர் விட்டு கொடுத்தது இல்லை, அது அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையில தீர்மானிக்கப்படுது. நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு சொன்னா, ஆனரவு உப்பளம் தான் இயங்குது, குறிஞ்சாத்தீவினும் இயங்க இல்லை. அப்படின்ற குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை இவரை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தா அதை வேணுமெண்டா கால் பண்ணி குறிஞ்சாத்தீவை கொடுத்துட்டா இந்த பிரச்சனை தீரும். அவர் அதுல ஒரு முதலீட்டாளர் செலவழிச்ச பிறகு நீ அங்க போ இங்க போறான்னு நாங்களும் சொல்ல வேண்டிய என்னண்டா நிக்காம டைம் போகுது. ஒரு மாசத்தால அடுத்த கூட்டத்துல எங்க முதலமைச்சர் அவர் இதுக்கான இதை என்னன்னு சொல்லுவேன். கௌரவ இணைத்தலைவர் அவர்களே, இப்ப இதுல நீங்க முடிஞ்சது இல்ல, நீங்க அடுத்த மாசத்துல சொல்ல அவர் முடிஞ்சிடுவார். இல்ல இப்ப அவர் 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 முடிஞ்ச பிறகு நான் கேட்கிறேன் என்றால் இல்ல இதுல வேற விவாதம் இல்லை. அவர்கள்
3 வருஷமாக வேளச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குளத்தில் ஆராயப்பட்டு ஒரு கிழமையில் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டி அதை ஆராய்ந்து ஒரு அறிக்கை தர வேண்டும்னு சொன்னது. இன்றைக்கு அந்த அறிக்கை இந்த கையில இருக்கா இல்லையா? அதுக்காக நாங்கள் இன்னும் 1 மாதம் கொடுக்கணும். நான் 1 வாரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கௌரவ அமைச்சர் கேட்டு முடிவு செய்யுங்க. கௌரவ அமைச்சர் நடத்தின கூட்டத்தில், இணைத்தலைவர்களாக நடத்தின கூட்டத்தில் தான் இந்த 1 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அது 2 பக்கத்தோடையும் பேசி, ஏனென்றால் முதலீட்டாளர் ஒரு நாளைக்கு தனக்கு எவ்வளவு செலவாகுதுன்றதை பற்றி விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர்கள் 2 வார கால அவகாசம் கேட்டிருந்தவர்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை பேசி தீர்த்து 1 வார காலத்துக்கு இணங்க பண்ணினாங்க முதலீட்டாளரை. ஆனபடியா கடந்த அந்த கூட்டத்தில் அவரை கஷ்டப்படுத்தி 1 வார காலத்துக்கு தயவு செய்து பொறுங்கோன்னு சொல்லி நாங்கள் அவரை இணங்க பண்ணி போட்டு, சரியா 1 வார காலத்துல இன்றைக்கு நீங்கள் வந்திருந்து கொண்டு நீங்களே 1 மாதம் என்று சொல்றது முறையற்ற செயல். இல்ல முறையற்ற செயல் ஆனபடினால நீங்களே அவரோட அன்றைக்கு நெகோசியேட் பண்ணி தயவு செய்து 1 வார காலத்துக்கு விடுங்கோன்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவர் இணங்க பண்ணி போட்டு, இன்றைக்கு நீங்கள் என்னன்னு ஒரு மாதம் நீங்களே 1 மாத காலம் என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல ஒண்ணுமே செய்யலாது இல்ல, அது ஒண்ணுமே செய்யலாது. அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால், மாகாண காணி அமைச்சு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏனென்றால் இது எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மத்திய அரசாங்கம் இதை செய்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லி போட்டு, பிறகு கோவையை பார்த்து தான் அது உண்மையா இல்லையான்னு அறிய வேணும், அதுக்கு ஒரு 2 மாசம் வேணும் கேட்டா எந்த பொறுப்பான அமைச்சர், காணி அமைச்சர் அப்படியாக சொல்லுவார்? பிளசரி வாரது வழக்கம், அத பிழையை ஒத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல. இல்ல ஏன் ஒத்துக்கொள்ளாது? மறுபரிசீலனை ஒரு கோவையில இருக்குதா இல்லையாண்டு ஒன்றுமே தெரியாதுன்னு பகிரங்கமாக சொல்லி போட்டு, பிறகு அதை அப்படித்தானான்னு கேட்டால் அது அப்படித்தானா இல்லையாண்டு பாக்குறதுக்கு எனக்கு 1 மாசம் வேணும். எந்த அமைச்சர் பொறுப்பா சொல்லலாம்? அப்படி இல்ல நீங்கள் இதுல பிள்ளையாரு தனங்கிழப்பண்டு எங்களுக்கு சொன்னது கேரதீவண்டு. ஆகவே இதுல 2 வெவ்வேறு இடங்களா ஒரே இடங்களான்றது முதல் தெரியாது. ஒன்று. 2வது, மக்களை பொறுத்தவரையில அவை தங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து தந்தவை இப்படி தங்களை பாதிக்குதுண்டு. ஆகவே இதுல நாங்கள் காணியை கொடுத்திருந்தால் கூட அதுல எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை நாங்கள் தொடங்க போறோம், அதுக்குரிய feasibility study report, environmental study report, மற்ற எல்லா ரிப்போர்ட்ஸும் கிடைச்சதா இல்லையா என்றதெல்லாம் நாங்க பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆகவே இதுகளெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நாங்க கேட்கிறோம். அது நீங்க எனக்கு சொல்ல இல்லை, அது எங்களுக்கு சொல்ல இல்லை. சரி, அதான் எங்களுக்காக சொல்லப்பட இல்லை. ஆகவே நீங்கள் இப்ப சொல்றபடியா சொல்லல. இதுக்கு திரு சுமந்திரன், இந்த விடயத்தில் நாங்கள் சாவச்சேரியில் எடுத்த தீர்மானத்தில் முதலாவதாக 2 வாரத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க. இப்போ 1 வாரம் முடிஞ்சது. அந்த feasibility ஆக இன்னும் 1 வாரம் ஏற்கனவே நாங்கள் கருத்து சொன்னபடி இன்னும் 1 வாரத்துக்குள்ள அதுக்கான ஒரு குழுவை நியமிங்கோ. இந்த சபையில இருந்து தானும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருந்தா அதை பற்றி இருக்கா சொல்லட்டும். 1 வாரத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இதுக்கான ஒப்புதலை, இது ஒரு பிஓஐ ப்ரொஜெக்டா இருக்கிறபடினால இதே ஒரு முதலீட்டாளர் எங்களிடம் ஒரு சைட்டை காட்டி கேட்டிருந்தவர் 2-3 வருடங்களுக்கு முன்னர். அந்த இடத்தை நாங்கள் பிரதேச செயலாளரின் சிபார்சு அவர் முன்மொழியப்பட்ட இடம் பார்வையிடப்பட்டது. அந்த இடம் உண்மையாகவே ஒரு வயலே அண்டின இடமாக இருந்தபடியினால நாங்கள் அந்த இடத்துக்கான ஒப்புதல் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இது 3 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற சம்பவம். அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு அதே முதலீட்டாளர் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு இலங்கை முதலீட்டு சபை கூடாக இந்த திட்டத்தை எங்களுக்கு சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த இடம் சாவச்சேரி பிரதேச செயலாளரால் 15-16வது கிலோமீட்டர் போஸ்டுக்கு இடையில் தான் அது முன்மொழியப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்வையிட்டு அறிக்கைகள் எல்லாம் அவரிடமிருந்து பெற்று அதுக்கான ஒப்புதலை பிஓஐக்கு வழங்கி இருந்தோம். இது சாவச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மீனவர்கள் சங்கத்தாலையும் மற்றும் கமக்கார் அமைப்பாலையும் இந்த விடயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டபடியினால தொடர்ந்து நாங்கள் இடத்தை பார்வையிட்ட போது அது ஒரு 12-13வது கிலோமீட்டர் போஸ்டில் ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 15-16க்கு. அதனால நாங்கள் 20ஆம் தேதிய கடிதத்தின் மூலம் அந்த வேலைகளை உடனடியாக நிப்பாட்டும்படி
முதலீட்டாளருக்கு அறிவித்துள்ளோம். இருந்தவர் ஆனா எங்களுக்கு ஏற்கனவே அவர் சமர்ப்பித்த இன்னொரு விண்ணப்பமும் இருக்குது. இன்னொரு விண்ணப்பம் அவங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். ஏற்கனவே இது சர்ச்சைக்குரிய விடயமாக எல்லாராலும் கருதப்படுறபடினால நாங்கள் இது சாதாரண ஒரு சுற்றாடல் சிபாரிசோடு வழங்க முடியாது என்றபடினால இதற்கான இனிஷியல் என்வாயன்மெண்டல் எக்ஸாமினேஷன், என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்யாவிட்டாலும் இனிஷியல் என்வாயன்மெண்டல் எக்ஸாமினேஷன் செய்ய வேண்டும் என்று கருதி அதுக்கான டிஓஆர் எல்லாம் வழங்கி இருக்கிறோம் ப்ரொஜெக்ட் ப்ரொப்பனண்ட்டுக்கு. அவர் இன்னும் அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை. அதாவது ஆழ்ந்த ஒரு ஸ்டடி ஒன்று செய்த பிறகுதான் நாங்கள் அதை கொடுக்கறதாக தீர்மானித்திருக்கிறோம். இன்னும் அது நாங்கள் அவற்றை இந்த அறிக்கை பெறப்படாதபடினால நாங்கள் அதை பற்றி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக சகல அறிக்கைகளும் பெற்றதன் பிற்பாடுதான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஆகவே எங்களுக்கு கௌரவ மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டது போல் ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் இந்த அலுவலர்களோடு கலந்து ஆலோசித்து கவர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கு நாங்கள் இது சம்பந்தமாக தெரியப்படுத்துவோம். சரி, சம்பந்தமாக நாங்கள் 9 விதமான வேலை திட்டங்கள், அதாவது புதிய வீடுகளை அமைத்தல், சேதமடைந்த வீடுகளை திருத்துதல் மற்றும் குடிநீர் வசதி, மெலசலக்கூட வசதிகளை மேம்படுத்துதல், வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் கட்டுமான முக்கியமாக வீதி திட்டம், இவ்வாறான வேலை திட்டங்களை இந்த வருடம் மீள்குடியேற்ற அமைச்சினுடைய நிதியிலிருந்து அன்னளவாக 3,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வீட்டு திட்டம் என்ற அடிப்படையில் 3,265 வீடுகள் 6 மாதத்தில் அடுத்த அக்டோபர் மாத இறுதியிலே முடிவுறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நடைபெற்று வருகின்றது. இதுவரை 48 வீடுகள் முடிவடைந்திருக்கின்றன. அடுத்த 1,473 வீடுகள் கூரைகள் முடிவடைந்து முடிவுறும் தருவாயில் இருக்கின்றது. ஏனைய வீடுகளும் நாங்கள் எதிர்பார்த்தபடி இந்த அடுத்த மாத இறுதிக்குள் முடிவுறுத்தப்படும். இது பிரதேச செயல ரீதியாக ஒவ்வொரு வீட்டினுடைய பௌதிக முன்னேற்றமும் நிதி முன்னேற்ற அறிக்கையும் இதிலே இந்த சமர்ப்பணத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த தற்காலிக வீடுகளை அமைத்தல், கதீஜா பாடசாலையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் அவர்கள் காணியற்ற முஸ்லிம் குடும்பங்கள் பாடசாலையை திருத்த வேண்டிய தேவை இருந்ததனால் அந்த பக்கத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு சொந்தமான காணியிலே 10 தற்காலிக வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் முடிவுறும் தருவாயில் இருக்கின்றது. அந்த குடும்பங்கள் அந்த வீடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இதற்கு மேலதிகமாக இப்போது கீரிமலை பகுதியிலே 133 வீடுகள், அதில் முதல் கட்டமாக நிலம்புரி நிலையங்களிலே இருக்கின்ற காணியற்ற குடும்பங்களுக்கு முள்குடியேற்ற அமைச்சின் நிதி அனுசரணையுடன் பாதுகாப்பு படையினரால் அமைக்கப்பட்டு வருகின்றது. நினைக்கின்றேன் இந்த வீடுகளும் 90 வீதமான வேலை திட்டங்கள் முடிவடைந்து பொதுமக்களுக்கு கையளிக்கப்படுகின்ற நிலையிலே இருக்கு. இதற்கு அடுத்ததாக மேலதிகமாக இன்னும் 971 குடும்பங்கள் நிலம்புரி நிலையங்களிலே தற்போது வசித்து வருகின்றார்கள். இவர்களிலே விடுவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு, அதாவது கடந்த 2 வருடங்களாக குறிப்பிடத்தக்கதான நிலம் விடுவிக்கப்பட்டிருந்தது. எனவே அதிலே விடுவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வீடுகளை படிப்படியாக வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே தெல்லிப்பளையிலே 50 வீடுகளும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் 7 வீடுகளுமாக இப்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வருடத்துக்கு எங்களுக்கு 310 வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் 57 வீடுகள் தான் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலே வழங்குகின்றமையால் எஞ்சிய வீடுகள் அடுத்த வருடம் மேலதிக நிலங்கள் விடுவிக்கப்படுகின்ற போதுதான் ஆரம்பிக்கப்படும். தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உழவு வீடு வாசல் அல்லது நிலம் இருந்தால் அவர்கள் அதில் தெரிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக என்னுடைய பிரதேசத்திலே எங்களுக்கு அந்த குடியேற்றம் பற்றி ராணுவ தளபதி சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. சில அதிகாரிகள் தாங்கள் நினைத்தவாறு ஆக்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்ற அபிப்பிராயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதில் திரும்பவும் வேறு இடங்களில் நிலம் வீடுகள் அல்லது
வசதிகள் உள்ள ஆட்களுக்கும் தெரிவு நடந்திருக்கிறதாக நான் அறிகிறேன். ஆனபடியால் இப்பொழுது எழுந்திருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்றால், நாங்கள் முஸ்லீம் மக்களும் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து வெளியேறினவர்கள், அவர்களுக்கு நாங்கள் நிலம் இருந்தால் நிலம் முதல் வீடு கட்ட வேணும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேணும். இப்பொழுது மிக அண்மை காலத்தில் நானும் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். மிக அதிகமான அளவிலே அவர்கள் தாங்கள் இங்கே வந்து குடியேற வேண்டும் என்று பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதையொத்த ஒரு பிரச்சனை, அதாவது வேறு இடங்களிலும் அவர்களுக்கு சொத்து இருக்கிறது, பிற உறவுகள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன என்று சொன்னதை போன்ற பிரச்சனை முல்லைத்தீவிலே ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள் பாராளுமன்ற கட்டடத்திலே திரு சுமந்திரனும் இங்கே இருக்கிறார், ரிசாட் பதியுதீன் அமைச்சர் அவர் தன்னுடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் அங்கே அழைத்து வந்து அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது நாங்கள் ஒரு முடிவு ரீதியாக எடுக்கப்பட்டது, உங்களுடைய தரப்பில் இருக்கிற பிரதிநிதியும் எங்கள் தரப்பில் இருக்கிற பிரதிநிதியும் அல்லது அந்தந்த இடங்களுக்கு தகுந்தவாறு அந்த பிரதிநிதிகள் இருந்து அந்த விண்ணப்பகாரருக்கு அந்த நிலங்களில் குடியேற வேண்டும், மீள குடியேற வேண்டும் என்று சொன்னவருடைய விண்ணப்பங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பது என்று நாங்கள் ஒரு கருத்துக்கு வந்தோம், இணக்கத்துக்காக. அதே போலத்தான் இப்பொழுது முஸ்லீம் மக்கள் பதிவு செய்கிறார்கள். எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய பேர் காணிகள் உள்ளவர்களுக்கு இன்னும் காணி விடப்படவில்லை, அதற்கு வீடு கட்டி தருவதாக இன்னும் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. அதற்கு இடையில் அதாவது மீள்குடியேற்ற அமைச்சு ராணுவ தளபதியும் எங்களுடன் பேசினார். நாங்கள் வருகிறதை நாங்கள் நிராகரிக்க என்று சொல்லாது விட்டாலும் அந்த நடைமுறைகளில் சில தவறுகள் இருக்கின்றன. நான் அப்பொழுது எங்களுடைய ஓவர்சைட் கமிட்டி அதிலே நான் கேட்டேன், நான் சேர்மனாக இருக்கிற கமிட்டியில் இந்த பணம் யார் கொடுத்தது ராணுவத்துக்கு என்னது ராணுவ நிதியிலிருந்து செலவழிக்கிறார்களான்னு நான் கேட்டேன். அப்பொழுது அதனுடைய மீள்குடியேற்ற அமைச்சருடைய செயலாளர் சொன்னார், அது தாங்கள் தான் கொடுத்தது என்று சொல்லி. அப்படியா எங்களுக்கு அந்த விடயங்களை பற்றி தெரியாது. அதனுடையத்தான் நான் இப்பொழுது முதலமைச்சரிடம் நான் இப்பொழுதும் இல்லை, நான் ஏற்கனவே கொடுப்பது என்னென்றால் அரசாங்கம் நாங்கள் இடத்திலே இந்த விடயங்களாகவும் எதிர்காலத்தில் முதல் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் பிரதம அமைச்சருடன் நாங்கள் பேசுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் அதற்கிடையில் நடக்கின்ற இந்த விடயங்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட விடயங்களில் அது முறையாக செய்யப்பட்டதா, இதற்கு இப்பொழுது படிக்கின்ற அவரிடம் நான் கேள்வி கேட்கவில்லை. அரசாங்க அதிபர் இதில் அவர் என்ன செய்திருக்கார் என்பதை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். சரியாக அந்த தேர்வுகள் இடம்பெற்றிருக்கதா வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு, அல்லது இப்பொழுது என்றால் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும், அதுக்கு ஒரு குழு அதை பரிசீலிக்க வேணும். என்றால் முஸ்லீம் மக்களும் ஏராளமாக இங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள், அதில் எந்த விதமான தீமைகளும் அவர்களுக்கும் ஏற்படக்கூடாது. நாங்கள் நியாயமாக நீதியாக அவர்களுக்கு உறுத்துள்ள இடங்கள் அவர்கள் குடியேற வேணும். அவர்களுக்கு அவருடைய குழந்தைகள் அல்லது அவருடைய சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் சரியாக அவர்களுக்கும் நிலமில்லாதவனால் நாங்கள் புதிய இடங்களை தேடி எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களை குடியேற்ற வேண்டும். இதற்காக அந்த விண்ணப்பங்கள் இதுவரையும் கொடுத்திருந்தால் அந்த விண்ணப்பங்களுடைய நிலைமையை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். அல்லது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், அது சரியாக தீர்மானம் எடுத்துத்தான் அந்த பயனாளிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, இனிமேல் அதற்கான தீர்மானத்தை எடுத்து அது முறையாக இருந்தால் நாங்கள் சமூகங்களுக்கு இடையில இரண்டாவது தமிழர்கள் முஸ்லீம்கள் அது இப்போது அரசியல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களில் மனிதாபிமான ரீதியாக நாங்கள் அந்த மக்களையும் உரிய சரியான பொருத்தமான முறைப்படி அதை அணுகி அவர்களுக்கு நாங்கள் அந்த நிலம் வீடு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் தீர்மானத்துக்கு வரலாம். அதனுடைய அதை பற்றி திரு முரளி அவர்கள் அல்லது அரசாங்க அதிபர் எனக்கு அதை பற்றி ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும், அதுக்கு பொருத்தமாக நாங்கள் தீர்மானத்தை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். முகாம்களில் இருக்கிற 971 குடும்பங்களில் 641 பேர் தங்களுக்கு சொந்த இடம் விட்டாலும் தங்களுக்கு காணி இல்லை என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். தங்களுக்கு திரும்பி தங்களுடைய சொந்த இடத்துக்கு போனாலும் தங்களுடைய பெற்றோர்களுடைய காணிகள் வந்து தங்களுடைய வேறு ஒரு உறுப்பினர்களுக்கு தான் வழங்கப்படும் ஒழிய தங்கள் சகோதரர்களுக்கு தங்களுக்கு காணி அது கிடையாது. அவை அந்த எந்த விதத்திலும் தங்களுக்கு காணி இல்லை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது சீமெந்து கூட்டுத்தாபனுடைய காணியை அது வந்து இனி அந்த லைம்ஸ்டோன் வந்து இனி எடுக்கிற ஒரு சாத்தியம் இல்லாத என்றபடியால் நிலத்திலே இருந்து ஆனபடியால் அதை அந்த காணியில் சுவீரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் அதில் சுவீரிக்கப்பட்டது. அதில் இந்த திட்டத்தில் வந்து எந்த விதமான இதில் ஒளிவு மறைவும் இல்லை, ஒளிப்படையான தன்மை. அதில் 6வது காணி அந்த வீடு ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு அல்லது
ஏற்கனவே வீட்டு திட்டத்தில் உள்ளவர்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அது நாங்கள் அதை உரிய விசாரணை செய்து அது நாங்கள் அது வேண்டும். அதில் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவான தன்மை கிடையாது. அது ஒரு வெளிப்படைத்தன்மையோட இந்த விசாரணை செய்யப்பட்டு சரியானவர்களை இனம் காணப்படும். இதே இருக்குது. இந்த ஆஃபர் நிறுவனத்தில் இருந்து திரு சந்திரஹாசன் அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். 2508 இடம்பெயர் மக்களை அங்கே இருந்து திரும்பவும் எங்களுடைய நாட்டுக்கு அனுப்ப வேண்டி இருக்குது என்றும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தனக்கு உதவிகள் செய்யுமாறு. இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் அவர் திரும்பி வர்றதுல பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் திரும்பி வந்தால் தங்களுடைய காணி வேறு யாரோ அவர்களுடைய கையில் இருக்குது. அப்படி இல்லை என்றால் அவைக்கு காணிகள் கொடுக்கணும், அவைக்கு வாழ்வாதாரங்களை கொடுக்கணும். அதுக்கேற்ற நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோமா இது வரையில், அல்லது அவர் திடீரென்று ஆக்களை அனுப்புறதுக்காக வேண்டி அங்கே இருந்து நடவடிக்கைகள் எடுத்தால் இங்கே நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற அந்த கேள்வி எழுது. அதுக்கு பதில் இருக்க தரவில்லை. சம்பந்தப்படுது இல்லை. இப்பொழுது திட்டவட்டமாக அவர்களுக்கு காணி இங்கே இருக்க வேணும், எடுக்க வேணும். மற்றது வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தீர்மானம் எடுக்க வேணும், வாழ்வாதாரம் எடுக்க வேணும். அதுக்காக நாங்கள் அவர்களை வரக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப முதலமைச்சர் இதை பற்றி விசாரித்த பொழுது நாங்கள் உள்குடியேற்ற அமைச்சு UNHCR இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது அந்த திட்டத்தையும் அறிவித்து அவர்களை அந்தந்த இடங்களில் குடியேற்ற முடியும். ராணுவம் திட்டம் இருந்தால் ராணுவம் விட வேணும் அந்த காணி. ஏன்னா ஏற்கனவே 25-30 வருஷமா காணிகள் இருந்தும் விடப்படாத பகுதிகள் இருக்குது. அங்கிருந்து வர்றவர்களுக்கு காணி இருக்குதா இல்லையானதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வீடு திட்டத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு நாங்கள் அந்த திட்டங்களுக்கு போகலாம். இதுல தற்பொழுது எங்களுடைய மாவட்டத்துக்கு 978 குடும்பங்கள் வந்திருக்கார்கள், இந்தியாவில் திரும்பி வந்திருக்கார்கள். அதிலே 278 குடும்பங்கள் தான் அந்த UNHCR உதவியோடு விமானம் மூலம் வந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் தங்களுடைய பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த வருடம் இவ்வளவு காலம் ஒதுக்கப்படவில்லை. இந்த வருடம் குடியேற்ற அமைச்சினாலே இந்த இந்தியாவிலிருந்து வந்த குடும்பங்களுக்கு வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு 140 வீட்டு திட்டம் கிடைத்தது. ஆனால் நாங்கள் அந்த திட்டம் கிடைத்தா என்ன கிடைக்கலன்னா இதுக்கு முதலே அந்த அவர்களுடைய அந்த கிரைட்டீரியாக்கள் அந்த ஒழுங்கு விதிகள் அந்த இது கிரைட்டீரியாக்குள்ள வருகின்ற பொழுது நாங்கள் அதை இந்தியாவிலிருந்து வந்ததோ அல்லது எங்கே இருந்து வந்ததோடு பார்க்கல. நாங்கள் அவர்களுக்கு அந்த கிரைட்டீரியாக்களை வருமாறு அவர்களுக்கு கொடுத்துனாங்க. ஆனால் இந்த முறை 140 வீடு விசேடமாக இந்த இந்தியன் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. இனி அடுத்த வருடம் கூடுதலான வீட்டு திட்டத்தை இந்த இந்தியாவிலிருந்து வரவர்களுக்கு ஒதுக்குவதாக எங்களுக்கு அமைச்சு கடந்த 10,770 குடும்பங்கள் இன்னும் மீள் குடியமர்த்தப்பட வேண்டிய குடும்பங்கள் என்று அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கடந்த 31ஆம் தேதி 5ஆம் மாதத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் இடையில எத்தனை குடும்பங்கள் மீள் குடியம் ஏற்றப்பட்டிருக்கு சொல்லக்கூடியமா இருக்குமா? இப்பொழுது அதில் முகாம்களிலே 971 குடும்பங்களும் வெளியால 7,500 குடும்பங்களும் இருக்கிறார்கள். 7,500 குடும்பங்களும் இருக்கிறார்கள். மற்றது எங்களுடைய நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 கிழமை அளவில் இன்னும் மேலதிகமான ஒரு 600 ஏக்கர் காணி கடந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் இடையில விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் எத்தனை ஏக்கர் ராணுவத்தால விடுவிக்கப்பட்டிருக்கு அறியலாமா? இப்போது 9,522 குடும்பங்கள் தான் மீள் குடியேற்றம் செய்யப்பட இருக்கின்றார்கள். முதல் 10,000 சுற்றம் இருந்தது. இப்போது 9,522 குடும்பங்கள். அதே மாதிரி காணிகள் விடுவிச்ச அடுத்த ஸ்லைட் ரைட். கடந்த 2015-16ஆம் ஆண்டுகள்ல இந்த வருடத்துல முதலாவதாக ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அளவில் 700 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது. காங்கேசந்திரன் நடேஸ்வரா காலேஜ் மற்றும் தையிட்டி பிரதேசத்தை அண்டி. அதுக்கு அடுத்ததாக மே ஜூன் பகுதிகளில் இன்னும் ஒரு 800 ஏக்கர் அங்களாக விடுவிக்கப்பட்டது. அந்த தல்சவன ஹோட்டல் அண்டி 263 ஏக்கரும் மருதங்கனி பிரதேசத்தில் 500 ஏக்கருமாக இந்த வருடம் 1,500 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தனியார் காணிகள் இருந்து அவர்கள் சொந்த காணிகளுக்கு திரும்பினால் நாங்கள் உதவிகள் செய்வோம். மற்றபடி எங்களுடைய மாவட்டத்தில் அவர்களுக்கு புதிதாக காணி வழங்குவதற்கு காணிகள் இல்லை சார். அதே பாதுகாப்பு படையினராலே மிக விரைவில் கையளிக்கப்படுவதாக எங்களுக்கு ஒரு
டார்க் கிரீன் அந்த டார்க் கிரீனுக்கு அந்த எல்லோவால போகும் அந்த ரெண்டும் அந்த கேம்பல் இருக்கும் அந்த சூழலிடங்கள் விடுவிக்கப்படும் அந்த சூழலிடங்கள் லைட் கிரீனா இருக்கு அது 725 ஏக்கரா ஆமா அதுல எவ்வளவு பேர் திரும்ப குடியேறலாம்? 1500 எப்ப அது விடுவிடும்? அநேகம் பெஞ்சிங் அந்த